அன்பின் துவக்கம் மற்றும் முடிவே தாய்மை அனைத்து அன்னர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை கூறி பணிகிறேன். அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழும் அடுத்தவர் மண்ணின் மனிதர் இல்லை என்ற சொற்படி அன்னையை வணங்குவோம். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்கிறார் ஔவையார். உலகில் எதற்கும் ஈடு இணைற்றது ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்னையின் அன்புதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னை என்பவர் இல்லை என்றால் இங்கு மனித பிறப்பே இல்லை எனலாம். அன்னை அவர்தம் பிள்ளைகளுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு அள்ளித்தரும் அன்பை அவர்தம் பிள்ளைகளுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு அள்ளித்தரும் அன்பை அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை கொண்டாடுவதே அன்னையர் தினமாகும். நவீன அன்னையர் தினம் என்பது அண்ணா ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவில் கிராப்டன் நகரில் முதலில் தொடங்கப்பட்டது. மே மாதம் தொடங்கப்பட்டது. அதன்படி ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிறு அன்னையர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெண் என்பவள் ஒரு தாயாக, சகோதரியாக, மகளாக, தாரமாக, தோழியாக என பல பாத்திரங்களில் வலம் வருகிறார். ஒரு மனிதன் சமூகத்தில் சிறந்த நிலைக்கு வருவதற்கே அவரை ஈன்ற தாயின் வளர்ப்பே காரணமாகும். உலகத்தில் எத்தனையோ உறவுகள் பல இருந்தாலும் யாராலும் அன்னைக்கு நிகராகி விட முடியாது. தாயின்றி எந்த மனிதனும் இந்த உலகில் இல்லை என்பதை உணர்ந்தாலே முதியோர் இல்லங்கள் இல்லாமல் போய்விடும். தாயின் உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தை தாளாட்டி என பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்னை எனும் அன்பு தெய்வங்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூட கடமைப்பட்டுள்ளேன். தாய்மையை போற்றுவோம், அன்னையை பொக்கிஷமாய் பாதுகாப்போம், வளர்க நம் பெண்மையின் புகழ். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.